ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து 60ஆம் நம்பர் மெயின் ரோடு. இது வந்து ஃபர்ஸ்ட் 3 லேன் இருக்கு இந்த இடத்துல. இது வந்து சர்வீஸ் லைனு. அதுக்கப்புறம் மெயின் ரோடு ஆரம்பிக்கும். மெயின் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 லைன் இருக்கு. அந்த பக்கம் அதே மாதிரி 4 லைன் வரும். அதுக்கப்புறம் சர்வீஸ் லைன் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பில்லர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பில்லர்ல இருந்து இந்த பில்லரு சர்வீஸ் லைனு. இந்த பில்லர்ல இருந்து அந்த 3 பில்லர் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 1 2 இந்த பில்லர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் ரோடு. ஸோ ஹைவே அது வந்து 4 லைன், அந்த பக்கம் 4 லைன் வரும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் பில்லர்ல இருந்து அந்த லாஸ்ட் பில்லர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் லைன். ஸோ இப்போ வந்து நம்ம படிக்கட்டாண்ட வந்துட்டோம், ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ரோடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நடமாட்டம் இருக்கவே கூடாது. ரோடு கிராசிங் வந்து நம்ம ரோடு வழியா பண்ணவே கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு பண்றதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலி போட்டிருப்பாங்க. நீங்க ரோடை வந்து கிராஸ் பண்ண கூடாது. ஸோ போகணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த பிரிட்ஜ் மேலே தான் போயிட்டு கிராஸ் பண்ணணும். ஸோ வாங்க நம்ம இந்த பிரிட்ஜில் நடந்து போகலாம். அப்படியே நான் உங்களுக்கு வந்து இந்த ரோடை காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பஸ் ஸ்டாப்பு. இதோ பாருங்க, கேபிடிசி பஸ் ஸ்டாப்பு. 41-507 நம்பர் வண்டி வந்து நிற்கும். ஸோ சர்வீஸ் லைனில் வரணும். சர்வீஸ் லைனில் வந்துட்டு பஸ் லைனு தனியாக வரும். ஸோ பஸ் லைனு இங்கே வந்து தனியாக நிற்கும். இது வந்து நம்ம பெட்ரோல் பங்க், ரிஹாபோட பெட்ரோல் பங்கு. KNPCன்னு சொல்லுவாங்க, குவைத் பெட்ரோலியம் கார்பரேஷன். இது வந்து சரிங்களா? ஸோ இது பெட்ரோல் பங்க். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ்ல மேலே ஏறிட்டு இருக்கோம். ஸோ இங்க ரோடுங்க கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும் எப்பயுமே. பிளஸ் வந்து நான் வந்து பயந்தது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரதான குவைத்ல 2 விஷயம் பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டிங்க. ஏன்னா நான் வந்து இந்தியாவில் ஓட்டினது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வண்டிங்க, மாருதி சுசுக்கியோட வண்டிங்க தான் நான் ஓட்டினது. ரொம்ப பெரிய வண்டியெல்லாம் நான் ஓட்டினது கிடையாது. ஸோ இங்கே வந்து வண்டிங்களை பார்த்தாலே 7 சீட்டர் 8 சீட்டரு பெரிய பெரிய 7 சீட்டர் 8 சீட்டரு, அதுக்கப்புறம் பிக்கப்பு, இந்த மாதிரி வண்டிங்க வந்து பெரிய பெரிய வண்டிங்க வீட்லயே இருக்கும். அதனால வந்து வண்டிங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் பயந்தேன். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோடு, கேமரா. ஸோ ரோடு எப்படி டிரைவ் பண்ணணும், ரோடு எப்படி ரூல்ஸ், அதுக்கு பயந்தேன். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க, இப்போ ஒரு பஸ் ஒன்று வருது பாருங்க, 41. நான் நம்பர் சொன்னேன் இல்லையா, கரெக்டா அந்த நம்பர் பஸ் மட்டும்தான் வரும் இந்த ரோட்ல. ஸோ இது வந்து ஸ்டாப்பிங் நிக்காம போகுது. ஸ்டாப்பிங் இருந்துச்சு அப்படின்னா இது உள்ளார வந்து நிற்கும். ஆல்ரெடி கேட்டுப்பாங்க டிரைவருங்க, யாராவது நீ இறங்குறீங்களா அப்படின்ட்டு ரிஹாப்ல. அந்த மாதிரி இருந்தா இது உள்ளார வந்து நிப்பாட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா நேரா போயிடுவாங்க. ஸோ அந்த இதுதான் 41 இப்போ போச்சு பஸ்ஸு. ஸோ 2வது வந்து இந்த ரோடு ரூல்ஸும் பிளஸ் வந்து கேமராவும். ஸோ கேமரா எப்போ அடிச்சிருவோமோ, நம்ம சிக்னலை தாண்டிடுவோமோன்ற ஒரு பயம். ஸோ அது ஒன்று தான். ஸோ வாங்க இப்போ மேலே போயிட்டு இந்த ரோடோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு. சர்வீஸ் ரோட்ல வர வண்டிங்க ஃபர்வானியா, நேரா போனா ஃபர்வானியா, ரிஹாப், இந்த 2 ரோடு வரும். இந்த சர்வீஸ் லைன்லயே போனீங்க அப்படின்னா அதை பாருங்க, 60ஆம் நம்பர் ரோடு மெயின் ரோட பிடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சர்வீஸ் லைன் தெரியுது பாருங்க, அந்த வேன் போகுது பாருங்க. ஸோ அந்த சர்வீஸ் லைன் கட் ஆகி அந்த மெயின் ரோட போய் கனெக்ட் ஆயிடும். ஸோ இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அது மேல ரோட்ல ஏறணும், இல்லைன்னா பின்னாடி வர வண்டிங்க அடிச்சிரும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணணும். ஸோ இது வந்து நேம் போர்டு பார்த்துட்டீங்களா? ஸோ இப்போ நான் வந்து அந்த சைடில் போயிட்டு அந்த சர்வீஸ் லைன் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் அந்த ரோடு. ஸோ மெயின் ரோடுக்கு டச் ஆகணும்னா ஒரு தனியாக ஒரு சர்வீஸ் லைன் போகுது பாருங்க. நீங்கள் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அந்த ரோடில் கனெக்ட் ஆகி அதில் போயிட்டு மேலே ஏறிடணும். பெட்ரோல் பங்க்லேருந்து ஒரு என்ட்ரி தான் இருக்கும், ஒரு எக்ஸிட் தான் இருக்கும். நீங்கள் ராங் சைட்லலாம் என்ட்ரி ஆகவே முடியாது. ரோடு அந்த மாதிரி தான் டிசைன் ஆகிருக்கும். ஸோ ஒரு சைடில் என்ட்ரி ஆகுவீங்க. இதுதான் பெட்ரோல் பங்கான என்ட்ரி ரோடு. இந்த ரோட்ல என்ட்ரி ஆகி பெட்ரோல் போட்டு முடிச்சுட்டு பெட்ரோல் போடுறீங்களோ இல்லையோ, நீங்க எக்ஸிட் ஆகுறது இந்த ரோடு வழியா தான் எக்ஸிட் ஆகணும். இந்த ரோடு இருக்கு பாருங்க, எக்ஸிட் ஆகுறப்ப நீங்க வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஸ்டாப் சைடு போர்டும் இல்லை, சரிங்களா? உங்களுக்கான தனியா ஒரு லேன் ஒன்று இருக்கு. அதனால நீங்க பயப்படாம எக்ஸிட் ஆகி நேரா போயிட்டே இருக்கலாம். நீங்க வெயிட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணி வண்டி வருதான்னு பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க மான்னு போயிட்டே இருக்கலாம். நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் நீங்க இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வண்டி வரலன்னா இந்த சர்வீஸ் லைன்ல கனெக்ட் ஆகணும், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ரோடோட ரூல்ஸ். நீங்க வந்தீங்கன்னா ஸ்டாப் சைன் போர்டு இல்ல, நீங்க நேரா போகலாம், நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க வர்றது ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருவீங்க, நீங்க நேரா வந்து என்ட்ரி ஆகலாம் ரோட்ல.
இந்த சைடு வர ரோடு அவங்க தனியா போவாங்க, அதனால பிரச்சனை கிடையாது. அதே நீங்க அந்த சைட்ல போறப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் சைன் போர்டு ஒன்று இருக்கும், நீங்க அங்க வெயிட் பண்ணணும். இண்டிகேட்டர் போட்டு இந்த லைன்ல வண்டி வரலன்னா இந்த லைன்ல நீங்க கனெக்ட் ஆகணும். ஸோ இது வந்து சர்வீஸ் லைன் மட்டும். சர்வீஸ் லைன்ல இவ்வளோ ரூல்ஸ் இருக்கு.